பிரதானமான உணவு தானியங்கள் அப்படின்னா எல்லா தானியங்களும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ராகி, கம்பு, சோளம், அப்புறம் சிறுதானியங்கள், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, அரிசி. இது எல்லாம் சேர்ந்து தான் என்னதுங்க தானிய வகை உணவா நம்ம சமுதாயத்தில் இருந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உணவு பஞ்சம் வரும்போது ரைஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்துக்கிற அளவு ஜாஸ்தியாச்சு. அங்கே கூட தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? அப்போ கூட என்னதுங்க அரிசி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியானதுன்னு நிறைய எடுத்துக்கிட்டோம். ஆனால் என்னைக்கு ப்ராப்ளம் அதிகமானதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரிசியை ரொம்ப பாலிஷ் பண்ணி ரொம்ப ஃபைனாக சாப்பிட ஆனதுக்கு. ஸோ அது சமீப காலமாக ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள தான் என்னதுங்க இந்த அதிகமான பாலிஷிங் ரைஸில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிகமாக பாலிஷ் பண்ணுற ரைஸை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நமக்கு இந்த சக்கரை வியாதி, உடல் பருமன், இது போல மற்ற வியாதிகள் வந்தது நமக்கு எவிடென்ட்டாக தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம அரிசி கெட்டது அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணம். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட பிரதான உணவுகள் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன் நான் தமிழ் இலக்கியத்தில் கூட தேனும் திணை மாவும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த வரகு, சாமை, திணை, குதிரைவாளிங்கிற சிறுதானியங்கள் நம்ம ஊரில் முன்னாடி இருந்துட்டு இருந்த உணவு வகை தான். சரி, அதை விட்டுருவோம், சரிங்களா? சரி, இப்போ ஏன் அரிசியை நம்ம வேண்டாம், சிறுதானியத்தை வேணும்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்ன இருக்க வீடியோவில் சொல்லியிருக்கேன், சிறுதானியத்தை பாலிஷ் பண்ணாதனால அதில் இருக்கிற சத்துக்கள், நார் சத்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் ஸ்லைடு காமிக்கிறேன், அதில் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். முக்கியமான சத்துக்கள், அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், மற்றது ஃபைபர், கால்சியம், இந்த மாதிரி சத்துக்கள் எடுத்து அரிசியோட மற்ற தானியங்களும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் லெவல்ஸ் உங்களுக்கு அரிசிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சிலதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஆனால் மற்ற சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், இல்லை புரோட்டீன் ஆகட்டும், இந்த சத்துக்கள் எல்லாமே அரிசியை விட பிரதானமாக சிறுதானியங்களில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நுண்ணுயிர் சத்தும் ஊட்டச்சத்தும் நமக்கு என்னதுங்க தானியத்து மூலமாகவே கிடைக்குது. அரிசி சாப்பிடும்போது அந்த நுண்ணுயிர் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்களை நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து எடுக்க வேண்டியிருக்கு. காய்கறிகள் இருந்தோ இல்லை புரோட்டீன் மற்ற இடத்துல இருந்தோ எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அரிசியை விட கண்டிப்பாக சிறுதானியம் பெட்டராக இருந்திருக்கு. ரெண்டாவது, பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், டாக்டர்கிட்ட நாங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணும்போது ஒரு வாரம் 10 நாள் சக்கரை அதிகமாக இருக்கும்போது அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனையும் ஒரு மாதம் கழித்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, எனக்கு என்னமோ அரிசி சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா இதிலெல்லாம் சத்து இருக்கா, உண்மையிலுமே நான் வீக் ஆகிறேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கங்க, இதில் உண்மையிலுமே சத்து இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக அரிசியை விட சிறுதானியத்தில் சத்து நிறையா இருக்குது.